நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஃபியூச்சர் தமிழ் என்ற சேனலை எதற்காக ஆரம்பித்திருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விளக்கம். இப்போது நம்முடைய அரசியல், சமூகம், பண்பாடு, தொழில்நுட்பம், இணையம், சமூக வலைத்தளங்கள், அப்புறம் கடைசியாக ஏஐ, அப்புறம் குழந்தை வளர்ப்பு, காதல், திருமணம், வேலைவாய்ப்பு, உலகம் முழுவதும் வலதுசாரிகள் செல்வாக்கு பெற்று வருவது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தில் எதை நோக்கி போகிறோம், மேற்கண்ட துறைகளில் என்ன மாற்றங்கள் வருகிறது, இந்த மாற்றங்களை நாம் எப்படி புரிந்து கொள்வோம், புரிந்து கொண்டு அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும், அதில் நம்முடைய அரசியல் கடமை என்ன, அதில் நம்முடைய சமூக கடமை என்ன, ஒரு பெற்றோர்களாக குழந்தைகளை வளர்க்க வேண்டிய கடமை எப்படி இருக்கணும், இப்படி பல கேள்விகள் இருக்குது. அதை பற்றி பார்ப்பதற்கு தான் இந்த சேனல். அப்போ இதனால் நம்ம கடந்த காலம் பற்றியோ நிகழ்காலம் பற்றியோ நாம் பேச மாட்டோம் என்பதல்ல. கடந்த காலத்தினுடைய நல்லதை கெட்டதையெல்லாம் பரிசீலித்து தான் நம்ம நிகழ்காலத்தில் வாழ்கிறோம். இப்போ இந்த நிகழ்காலத்தில் நாம் என்னென்னு புரிந்து கொள்ள முடியாதபடி வாழ்க்கை வேகமாக ஓடுகிறது. நமது வேலையும் பொருளாதாரத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையும் நம்மை துரத்துகிறது. ஆனால் அப்படி துரத்தும் போதே சற்று நிதானமாக சில நிமிடங்கள் ஒதுக்கி எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும், எதிர்காலன்றது நான் ரொம்ப ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அப்படி சொல்லலை, ஒரு சமீப காலத்தில் வரக்கூடிய அந்த எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும், அதை புரிந்து கொள்வது தான் இந்த சேனலுடைய நோக்கம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். இப்பொழுது இந்த முதல் வீடியோவாக அம்பானியினரது திருமணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பார்ப்போம். அம்பானி மட்டுமில்லை, பல அம்பானிகளது திருமணம் கடந்த ஆண்டுகளில் எப்படி நடந்துச்சு, எவ்வளவு செலவு பண்ணாங்க, அது வெறும் திருமணமா இல்லை ஒரு பிஸ்னஸ் நடவடிக்கையா, அப்புறம் இந்த திருமணங்களை பார்த்து நடுத்தர வர்க்கம் என்ன மாதிரியான சிந்தனைகளை கொண்டிருக்கிறது, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்திய பணக்காரர்களில் முதன்மையான குடும்பம் அம்பானி குடும்பம். அதானியும் இருக்கிறாரு. அதானி இப்போ மோடி வந்த பிறகு வந்திருக்கிறாரு. அம்பானி 70கள் 80களில் இருந்தே அவர் இருக்கிறார். இப்போ இந்த கடந்த 6 மாதங்களாக அம்பானி குடும்பத்தினுடைய இந்த திருமண நிகழ்வு பத்திரிகைகளில், ஊடகங்களில் அடிபடுது. இது அடிபடுவதற்கு காரணம் திருமணம் மட்டும்தான். மற்றபடி இவங்க ஏதாவது நிறுவனங்களை துவக்குறாங்க, புதிய தொழில் துவங்குறாங்க, வேறு நிறுவனங்களோட சேர்ந்து செயல்படுறாங்க, இந்த மாதிரி செய்திகள்லாம் ஊடகங்களில் வரல. மாறாக இந்த திருமண நிகழ்வு மட்டும்தான் வருது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே இந்த திருமண நிகழ்வுகள், விருந்துகள் பற்றி வருது. அது இந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்தே அம்பானியினுடைய மகனது திருமணம் என்பது ஊடக செய்திகளில் அடிபடுது. இந்த திருமணங்களை பார்த்திங்கன்னா இதில் பாலிவுட் நட்சத்திரங்கள்லேருந்து உலக அளவிலான பல முதலாளிகள், பணக்காரர்கள் இவங்க கலந்துருக்கிறாங்க. இப்போ பாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிதாப் பச்சன், ஷாருக்கான், அப்புறம் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டெண்டுல்கர், தோனி, இவங்கெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. அப்புறம் உலக பாப் இசை பாடகர்களான ரிகானா, ஜஸ்டின் ஃபைபர், இவங்களும் கலந்துருக்காங்க. இப்போ உலக செலிப்ரிட்டிகள், விவிஐஏபிலாம் கலந்துருக்கிறதுனால பாப்பராசின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது பிரபலங்கள் வரும்போது அவர்களை மறைந்திருந்து ஃபோட்டோ எடுக்கிறது. அவங்களும் இன்றைக்கி இந்த 6 மாதமாக மும்பையை சுற்றி சுற்றி வருகிறார்கள். மும்பை, அப்புறம் திருமணம் நடந்த அந்த இடத்துல. இப்போ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கினுடைய, அதாவது மெட்டா நிறுவனத்தினுடைய அதிபர் மார்க் சக்கர்பர்க் அவர் கலந்துருக்கிறாரு. அப்புறம் சாம்சங்கினுடைய சிஇஓ ஹான் ஜோங் ஹீ அவர், அப்புறம் பில்கேட்ஸு, அப்புறம் இப்போ சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மேலே ஒரு துப்பாக்கி சூடு முயற்சி நடந்தது, அவருடைய மகள் இவாங்கா, அப்புறம் பிரிட்டிஷ் முன்னாள் பிரதமர்கள் பார்த்திங்கன்னா டோனி பிளேயர், போரிஸ் ஜான்சன், இவங்க எல்லாமே கலந்துருக்காங்க. அப்புறம் உலக கால்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவர் அவரும் கூட இதில் கலந்துருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், அம்பானி இப்போ மும்பை இந்தியன்ஸ்னு ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்திருக்கிறாரு, அது எதுக்கு ஃபுட்பால் அசோசியேஷனுடைய தலைவர் கலந்துக்கிறாருன்னு சொன்னால் அதிலிருந்தே இதனுடைய முக்கியத்துவத்தை கலந்துக்காது புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கலந்து கொண்ட இந்த விவிஐஏபிகள் யாரும் சாதாரணமானவர்கள் கிடையாது. அவங்க ஷெட்யூலே ரொம்ப பிஸியாக இருக்கும். அப்போ அவங்க இதில் கலந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன, முக்கியமான காரணம் அம்பானி இந்தியாவில் முக்கியமான முதலாளி. அப்புறம் இந்தியாவில் அனைத்து துறைகள்லையும் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு, சந்தை இருக்குது. அப்போ அந்த சந்தையில் நம்ம சேர்ந்து ஆதாயம் அடையணும், லாபம் பெறணும் அப்படின்னு சொன்னால் அம்பானியின் திருமணத்துக்கு இவர்கள் ஆகணும். முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய சாம்ராஜ்யம் ஒரு க்ரூட் ஆயிலிருந்து அப்புறம் ஜியோ வரைக்கும்
தொலைத்தொடர்பு வரைக்கும், அப்புறம் ஜியோ மார்ட்டு, எண்ணற்ற தொழில்களில் வந்து அவர் தொழில் செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ இந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தை ஆரம்பித்தவர் முகேஷ் அம்பானியினுடைய அப்பா வந்து திருபாய் அம்பானி. அவர் வந்து 2002 மறைந்த பிறகு 2 மகன்கள் இருக்கிறாங்க, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. இவங்க 2 பேருக்குமே வந்து வாரிசு போட்டி வந்து நடக்குது. அப்புறம் சகோதரர்களுக்குள்ள ஒரு பாகப்பிரிவினை வந்து செஞ்சுக்கிட்டாலும் அதில் முகேஷ் அம்பானி தான் வந்து திருபாய் அம்பானியுடைய பாரம்பரியத்தை வந்து வெற்றிகரமாக நடத்துகிறாரு. அனில் அம்பானி வந்து மாறாக திவாலாகிறாரு. அனில் அம்பானி தான் நம்ம வந்து ரஃபேல் விமானத்தை வந்து இந்தியாவில் வந்து அதனுடைய உபரி பாகங்களை வைத்து தயாரிப்பதற்கு அவருக்கு வந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டது மோடியினுடைய ஆட்சி காலத்தில். அது மட்டும் இல்லை, சமீபத்திய வருடங்களில் உலக பணக்காரர்களின் ஆடம்பர பிராண்டுகளான வேலண்டினா, அப்புறம் வெர்சேஸ், பர்பரி, பொட்டிகா, இந்த பிராண்டுகளெல்லாம் ரிலையன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்துது. இவங்க பார்த்திங்கன்னா துணிகள், பைகள், அப்புறம் வந்து ஷூக்கள், காலணிகள், இப்படி இந்த மாதிரியான காஸ்டியூமில் வந்து ஒரு மிகப்பெரிய விலையில் வந்து விற்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அப்புறம் மும்பை இந்தியன்ஸ், IPL என்பது இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து பணத்தை வசூலிக்கின்ற ஒரு நிகழ்வு. அதில் இவர் ஒரு அணியினுடைய வந்து கையில் வந்து வச்சுருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் 2021 அம்பானி, முகேஷ் அம்பானி இங்கிலாந்தினுடைய பக்கிங்ஹாம் ஷயர் அப்படின்ற இடத்துல ஸ்டோக் பார்க் கிளப் அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது. இது வந்து 300 ஏக்கர்களில் அதில் வந்து ஹோட்டல் இருக்குது, கால்ஃப் மைதானம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இன்னும் பலவிதமான பொழுதுபோக்கு வசதிகள் இருக்குது. இந்த கிளப்பை வந்து கிட்டத்தட்ட 617 கோடி ரூபாயில் வந்து அம்பானி வந்து வாங்கியிருந்தார். அப்போ இந்த ஆண்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து ஹாலிவுட்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஸ்னி நிறுவனத்தோடு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்வது, OTTயில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறது, விளையாட்டு நிகழ்ச்சிகளை வந்து ஒளிபரப்புறது, இதுக்கு அவங்க 2 பேருமே வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த கோவிட் காலத்தில், கொரோனா காலத்தில் 1 டஜனுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் ரிலையன்ஸில் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து சில பன்னாட்டு நிறுவனங்கள் அம்பானியோட போட்டி போடணும்னு முடிவெடுத்துருக்கிறாங்க. சிலர் வந்து இல்லை, போட்டி போட முடியாது, அம்பானியோட சேர்ந்து தொழில் செய்தால் மட்டும்தான் நம்ம பிழைக்க முடியும், இப்படி வந்து நினச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து வாட்ஸ்அப் எடுத்துட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்புக்கு வந்து இந்தியாவில் வந்து 40 கோடி பயனாளிகள் இருக்கிறாங்க. அப்போ வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து ரிலையன்ஸினுடைய ஜியோ மார்ட், அந்த பலசரக்கு பொருட்கள், காய்கறிகள் விற்கக்கூடிய அந்த நிறுவனத்தோட ஒரு டைப் வச்சுருக்கிறாங்க. அமேசான் வந்து அதுவும் ஆன்லைனில் விற்கக்கூடிய நிறுவனம், அது வந்து இந்த இணைப்பில் இல்லாமல் தனியாக போட்டி போடுகிறது. அப்போ ஒரு பத்திரிகையாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அம்பானியோட போட்டி போடுறவங்க யாரும் அவ்வளவு சுலபமாக வெற்றி பெறுவதில்லை, யாரெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து வெற்றி பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லி த பில்லியனர் ராஜ் அப்படின்ற புத்தகம் எழுதின ஃபினான்சியல் டைம்ஸினுடைய ஒரு பத்திரிகையாளர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இப்போது வந்து முகேஷ் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிற பிளாக் ராக் அப்படின்ற ஒரு ஃபினான்சியல் கம்பெனியோட வந்து ஒப்பந்தம் போட்டு தொழில் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து நிதி மற்றும் சொத்து மேலாண்மையில் வந்து தொழில் செய்யக்கூடிய வந்து ஒரு நிறுவனம். அப்போ கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா, இந்த அம்பானியுடைய திருமணத்துக்கு உலக அளவிலான பெரிய பெரிய நிறுவனங்களுடைய CEOக்கள், அப்புறம் வந்து முதலாளிகள், பணக்காரர்கள் வந்ததற்கு காரணம் இது வெறும் திருமணம் அல்ல, இது அம்பானியினுடைய தொழில் சம்பந்தப்பட்டது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்தாக இருக்கட்டும், அல்லது ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்தியாவில் கூட பல மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மன்னர்களுக்கிடையே வந்து பெண் கொடுத்து பெண் வாங்கிறது அப்படின்றது ஒரு பழக்கம். இது வந்து ஏதோ ஒரு திருமணம், ஒரு தனிப்பட்ட ராஜாவினுடைய ஒரு நிகழ்வாக இல்லாமல் அந்த நாடு வந்து இன்னொரு நாட்டோட வந்து இணக்கமாக இருக்கிறது, சேர்ந்து ஆட்சி புரிகிறது, இதோட சொத்து சம்மந்தப்பட்டது. இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டில் அதே மாதிரி தான் இந்த திருமண நிகழ்வுகளும் வந்து நடக்குதுங்க. முகேஷ் அம்பானியினுடைய ஒரே மகளான இஷா அம்பானி 2018 வந்து அவருக்கு வந்து திருமணம் நடக்குது. அவர் வந்து இன்னொரு முதலாளி குடும்பத்தை சேர்ந்த ஆனந்த் பிரம்மாளை வந்து அவருக்கு வந்து மனம் செய்கிறாங்க. அந்த இஷா அம்பானி வந்து அந்த போட்டுக்கிட்டு இருந்த திருமண ட்ரெஸ்ஸினுடைய விலை மட்டும் 90 கோடி ரூபாய். இதிலிருந்தே அந்த திருமணம் வந்து எவ்வளோ ஆடம்பரமாக நடந்திருக்குது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த திருமணத்துக்காக அவங்க வந்து ஒரு இன்விடேஷன் வந்து தயார் பண்ணுறாங்க. ஒரு திருமண அழைப்பதனுடைய விலை மட்டும் 3 லட்சம் ரூபாய். இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலில் வந்து ஒரு டெம்போவில் வந்து இந்த மாதிரி சீர்வரிசைகள்லாம் இறக்கி அங்கேயே தாலி கட்டிட்டு போகக்கூடிய குடும்பங்கள், கல்யாண நிகழ்வுகளை சாதாரணமாக வந்து பார்க்கலாம். இது மாதிரி தமிழகம் முழுவதும் வந்து நடைபெறுது.
ஆனால் இங்கே முகேஷ் அம்பானியினுடைய மகள் இஷாவினுடைய அம்பானியினுடைய திருமணம் மட்டும் 700 கோடி ரூபாய்க்கு வந்து திருமணம் வந்து நடந்திருக்கு. அப்போ இது அம்பானி மட்டும்தான் பண்ணுறாரா அப்படின்னா வந்து இல்லை. இந்தியாவில் பல முதலாளிகள் இப்படி தான் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சகாரா குரூப்பினுடைய சுப்ரதா ராய் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இறந்து போயிட்டார். அந்த சகாரா நிறுவனம் வந்து ஒரு சிட் ஃபண்டு சேகரித்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தன்னுடைய தொழிலில் வந்து சாதாரண மக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி அவங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள்லேருந்து 3 மடங்கு திருப்பி கொடுக்குறதா சொல்லி, அப்புறம் அந்த மெச்சூரிட்டி டேட் வரும்போது திரும்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பல கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து பல 1000 கோடி ரூபாய் வந்து சொத்து சேர்த்தாங்க. அதன் பிறகு அவர் சகாரா ஏர்லைன்ஸு, சகாரா ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து சகாரா தான் வந்து ஸ்பான்சரு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய அந்த கிரிக்கெட் டீமினுடைய அந்த ப்ளூ யூனிஃபார்ம், மென் இன் ப்ளூ, அதில் பார்த்திங்கன்னா சகாரான்ற பேர் வந்து பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து பல மொழிகளில் வந்து சேட்டலைட் சேனல் வந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து பின்னாடி இவர் வந்து திவாலாகி போனார், வழக்குகள் நடந்தது, உச்சநீதிமன்றம் அந்த பணத்தெல்லாம் திரும்பி கொடுக்க சொல்லிச்சு. அதெல்லாம் எப்படி ஏமாத்தினாருன்றது தனி கதை, அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ 2004 இவருடைய 2 மகன்களுக்கு வந்து திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தினுடைய செலவு வந்து 550 கோடி ரூபாய். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 11,000 விருந்தினர்கள் வந்து அந்த திருமணத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. 4 நாட்கள் வந்து அந்த திருமண விருந்து வந்து நடந்ததுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகத்தில் வந்து ரெட்டி பிரதர்ஸ், இவங்க வந்து அங்கே வந்து இருக்கக்கூடிய கனிம முறைகேடு ஊழலில் வந்து பிரபலமானவங்க. அதில் வந்து ஜனார்த்தன் ரெட்டி அந்த மூத்த சகோதரர், அவருடைய மகள் வந்து பிராமணி ரெட்டியினுடைய திருமணம் 2016 500 கோடி ரூபாய் செலவில் வந்து நடந்தது. பங்கேற்ற விருந்தினர்கள் எண்ணிக்கை 50,000 பேர். இந்த 2016 திருமணம் நடந்த போது தான் டிமானிட்டைசேஷன், பண மதிப்பளிப்பு அப்படின்ற ஒரு பேரழிவு நடவடிக்கையை மோடி வந்து இந்திய மக்கள் மீது ஏவிடுகிறார். நம்மலாம் ஏடிஎம் வாசலில் தவம் இருந்தோம், பழைய பணத்தை வந்து மாற்றுவதற்கு சிரமப்பட்டிருந்தோம், பலர் இறந்து போயிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜனார்த்தனன் ரெட்டி மட்டும் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவில் தன்னுடைய மகள் திருமணத்தை வந்து அவர் நடத்தி வைத்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டீல் தொழிலில் வந்து உலக அளவில் ஃபேமஸான வந்து லக்ஷ்மி மிட்டல், அவருடைய இளைய சகோதரர் பிரமோத் மிட்டலின் மகள் ஸ்ருதி மிட்டலுடைய திருமணம் வந்து 2013 500 கோடி ரூபாயில் வந்து ஸ்பெயினில் நடக்குது, பார்சிலோனாவில். இப்போ இந்த திருமணத்திற்கான சமையற்காரர்கள் மட்டும் இந்தியாவிலிருந்தும் தாய்லாந்திலிருந்தும் விமானத்தின் மூலமாக போய் அங்கே பங்கேற்று வந்து சமைக்கிறாங்க. அடுத்தது அதே லக்ஷ்மி மிட்டலுடைய மகள் வானிஷா மிட்டலுடைய திருமணம் 2004 வந்து பாரிஸில் வந்து நடக்குது. அப்போ ஈஃபில் டவரில் வந்து வான வேடிக்கையெல்லாம் வந்து அவங்க நடத்துகிறாங்க. அப்போது அந்த திருமணத்துக்கு செலவு வந்து 550 கோடி ரூபாய். ஆனால் இவ்வளவு செலவழித்து என்ன பயன்? பிறகு 2013 அந்த கல்யாணம் பண்ண தம்பதியினர்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க, டைவர்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி பெரிய முதலாளிகளது திருமணங்கள் எல்லாமே வெற்றிகரமாக வந்து நடக்கிறது இல்லைன்னாலும் அவர்களுடைய தொழில் நலன் காரணமாக அந்த திருமணங்கள் பெரும்பாலும் விவாகரத்துக்கு போகிறதில்ல. அதான் இந்தியாவை பொறுத்தவரை. அப்போ ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சொத்து வந்து போயிடக்கூடாது என்பதற்காக இந்த திருமணங்கள் வந்து அந்த உறவு என்பது வந்து கண்டினியூ ஆகுது. இப்போது நடுத்தர வர்க்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல்தட்டு நடுத்தர வர்க்கம், அவங்க வந்து கோடிகளில் வந்து ஆண்டு சம்பளம் இருக்கும். அப்புறம் வந்து இடைத்தட்டு நடுத்தர வர்க்கம், அவங்களுக்கு வந்து லட்சங்களில் சம்பளம் இருக்கும். கீழ்த்தட்டு நடுத்தர வர்க்கம் என்பது ஒரு குறைந்தபட்ச மாத வருமானம் வந்து இருக்கும். இப்போ இந்த 3 பிரிவுகளுமே இந்த திருமணங்களை பார்த்து இவர்கள் வந்து ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு வந்து அதிகம் பேர் பார்க்கறதில்ல. ஏன் பார்க்கறதில்லைன்னா, அம்பானிக்கு காசு இருக்குது, அவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ நம்மளுடைய மகளுடைய கல்யாணத்தையும் எப்படி நடத்துறது? இப்போ வந்து இப்போ கிராண்ட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வெளிநாடுகளில் குறிப்பிட்ட லொக்கேஷனில் விருந்தினர்களை அழைத்து கொண்டு போய் திருமணம் நடத்துவதற்கு சேவை அளிக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்குது. அல்லது இந்தியாவிலேயே நீங்கள் வந்து எங்கே திருமணம் நடத்துகிறீங்களோ, என்ன தீம்னு எடுத்துட்டிங்கன்னா அது சோழர் தீமு, முகல் தீமு, பாரசீக தீமு, வெஸ்டர்ன் தீமு, இப்படி பல கருப்பொருளில் அந்த திருமணம் என்பது நடக்கும். இதற்கு வந்து லட்சங்கள்லேருந்து கோடிகள் வரைக்கும் வந்து ரூபாய் வந்து வசூலிக்கப்படுகிறது. அப்போ பொதுவில் இன்றைக்கு நடுத்தர வர்க்கம் தன்னுடைய திருமணத்தை சாதி பார்த்து, உறவு முறை பார்த்து, ஜாதகம், ஜோசியம், இந்த பொருத்தம் பார்த்து மட்டும் நடத்துவதில்லை. இது வந்து ஒரு அம்சம்தான். இன்னொரு அம்சம், இந்த திருமணத்தை எவ்வளவு காஸ்ட்லியாக அவங்க வந்து நடத்துகிறாங்க, அப்படி நடத்துவதன் மூலமாக சொந்தக்காரர்கள், உறவினர்கள், அலுவலக நண்பர்கள் மத்தியில் எப்படி ஒரு கௌரவத்தை வந்து அடைகிறாங்க, இந்த நோக்கத்திற்காக இவர்கள் வரம்புக்கு மீறி திருமணங்களை வந்து செய்கிறாங்க.
அப்போ அவங்களுடைய சொத்து மதிப்பில் ஒரு 20-30% இதற்காக செலவழிக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இல்லை அந்த அளவு சொத்து வசதி இல்லைன்னாலும் கூட சில பல லட்சங்களை கடன் வாங்கியாவது இந்த திருமணங்களை நடத்துவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி அம்பானியோ லட்சுமி மிட்டலோ அல்லது சஹாரா முதலாளியோ இந்த முதலாளிகளுடைய திருமணம் என்பது அவர்களுடைய மொத்த சொத்தில் பார்த்திங்கன்னா 0.000 லெவலில் தான் செலவழிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க பில்லியனர். அப்போ ஒரு பில்லியனர் கோடிகளில் செலவு பண்ணுறது அப்படின்றது ஒரு பாக்கெட் மணியிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி தான். ஆனால் நடுத்தர வர்க்கத்திற்கு இந்த திருமணம் என்பது முழு வாழ்க்கையும் அடமானம் வைக்கின்ற ஒரு பெரும் செலவு பிடிக்கின்ற விஷயமாக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி அம்பானி கல்யாணத்தை நடத்துகிற அதே சமயத்தில் ஜியோ நெட்வொர்க்கினுடைய டேரிஃபை அதிகரிச்சிருக்கிறாரு. அப்புறம் அம்பானியாக இருக்கட்டும் அல்லது ரெட்டி பிரதர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி முதலாளிகள் குடும்ப திருமணங்களை நடத்தும் பொழுது ஏழைகளுக்கு திருமணம் செய்கிறது, ட்ரஸ்ட் மூலம் அவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது, இதையெல்லாம் சேர்ந்து செய்வாங்க. இப்படியெல்லாம் செய்தாலும் கூட அவர்கள் செலவழிக்கின்ற அந்த தொகை என்பது இந்தியாவினுடைய வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை அவமானப்படுத்துகின்ற, இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல். சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இந்திய மக்களை சுரண்டித்தான் இவர்கள் இந்த திருமணங்களை இப்படி படோபலமாக நடத்துகிறாங்க. ஆடம்பரமாக அருவருக்கத்தக்க முறையில் நடத்துகிறாங்க. எனவே நம்ம அம்பானியின் திருமணங்களை நம்ம விமர்சிப்பது, அதை பற்றி பேசுவது ஒரு புறம் இருந்தாலும், நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமணங்களை இப்படி ஆடம்பரமாக செலவழிக்க வேண்டுமா? இன்றைக்கு திருமண செலவுகள் என்பது ஒரு கல்யாண மண்டபம் பார்த்து நீங்கள் மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு, அப்புறம் அடுத்த நாள் வரவேற்பு, அப்புறம் அதுக்கு ஃபோட்டோ, வீடியோ, அப்புறம் அந்த வீடியோ ஒரு சினிமா மாதிரி தயாரிக்கிறது, இப்படி பல வகைகளில் இனங்களில் இந்த செலவு என்பது இருக்குது. சில மாவட்டங்களில் கல்யாணத்துக்கு பிறகான மறுவீடையே குறைந்தபட்சமாக விருந்தினர்களை அழைத்து ஒரு தொடர் நிகழ்ச்சியாக செலவழிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் மகள்களை பெற்ற அப்பாக்கள் பார்த்திங்கன்னா இந்த சீதனங்கள் கொடுப்பதற்காக அவங்க கடன் வாங்க வேண்டியிருக்கு. மகன்களை பெற்றவர்கள் எங்கே நமக்கு சீதனம் அதிகம் வரும், அப்புறம் நம்ம திருமணத்தை எப்படி ஆடம்பரமாக செய்ய முடியும், இப்படி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ மொத்தத்தில் நடுத்தர மக்கள் தேவையில்லாமல் ஆடம்பரமாக இப்படி திருமணம் செய்வது சரியா? திருமணம் என்பது ஒரு அடக்கமாக, ஒரு எளிமையாக நடந்தால் மட்டும்தான் அது ஒரு போற்றத்தக்கதாக இருக்கும். அது ஒன்று பொருளாதார ரீதியாகவும் அதுதான் சரி, சமூக ரீதியாகவும் அப்படி திருமணத்தை அப்படி ஒரு சிம்பிளான விஷயமாக கொண்டு போகணும். திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சட்டத்தின் பார்வையில் பதிவு செய்து கொண்டு ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்த போகிறாங்க. அவங்க ஒரு யூனிட்டு, அப்புறம் குழந்தைகள் பிறக்கும், இப்படி போக போகுது. அதை உலகுக்கு அறிவிக்கின்ற அந்த திருமண நிகழ்வை சிம்பிளாக செய்தால் என்ன? இப்போ நடுத்தர வர்க்கமே இப்படி ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது அம்பானி போன்ற முதலாளிகள் இந்த மாதிரி ஆடம்பரமாக செய்வதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இதே நாட்டிலலாம் அப்போ அம்பானியினுடைய ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்கக்கூடிய குஜராத்லேயும் மும்பையிலையும் தான் சேரிகளில் குடிசை பகுதியில் வாழக்கூடிய மக்களும் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ இந்த திருமணங்கள் உணர்த்துகின்ற பாடங்கள் என்ன? இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். யோசிப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஃபியூச்சர் தமிழ் சேனலை நீங்கள் ஆதரியுங்கள், நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.